ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு என்னோட ஃபேவரட் ஸ்டோன். நான் நிறைய நீங்க வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம், இல்லை கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கலாம். அந்த மோதிரம் போட்டுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோசா. ஃபிரோசாவில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். 3 விதமான ஃபிரோசா இருக்குன்னு பார்த்தோம் நம்மக்கிட்ட. அப்புறம் ஈரானியன் ஃபிரோசோன்னு சொன்னோம். அப்புறம் ஒன்று வந்து ஜென்யூனாக பக்கா ப்ளூ கலரில் இருந்தது. இன்னொன்று டிபெட்டியன் ஃபிரோசான்னு சொன்னோம். இப்போது இந்த ஃபிரோசா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்கிறதுக்கும், நல்ல ஒரு சொத்து சம்பத்து இருக்கிறதுக்கும் இந்த ஃபிரோசா. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னா ஃபிரோசா போட்டுக்கலாம். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கும் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும், ஒரு கேமிங்காக இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம், அதில் நீங்கள் நம்பர் 1 திகழணும் அப்படின்னாலே ஃபிரோசா மாதிரி ஒரு அற்புதமான கல், எனக்கு ரொம்ப பிடிச்ச கல் அப்படின்னா ஃபிரோசா தான். இப்போது இந்த ஃபிரோசாவோட இதை வந்து டர்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டர்காய்ஸோட நம்ம வந்து பைரேட் சேர்ந்து இருந்தால் இன்னும் விசேஷம். அப்போது பேரும் புகழோட பணமும் இருக்கும், சொத்து சம்பத்தும் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ ஒரு லக்காக இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டர்காய்ஸ் போட்டுக்கும் போது, இல்லை ஃபிரோசா போட்டுக்கும் போது பைரட்டோட கலந்துருந்தால் ஸ்பெஷல். இப்போது இந்த ஃபிரோசாவோ டர்காய்ஸோ ஒரு ப்ளூ கலர், டர்காய்ஸ்னாலே ஒரு ப்ளூ கலர் தானே, ஒரு லைட் ப்ளூஷ் கலரில் இருக்கும். இதை நம்ம ஊரில் வந்து ஆனந்தா ப்ளூ, ராமர் ப்ளூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது ஃபிரோசா என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர். வெரி யூனிக், அதாவது தனித்துவமான ஒரு கல். அதில் பைரேட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், பச்சை அண்ட் பைரேட். இன்னொரு கல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பச்சை, ஒரு பக்கம் நீலம், ஒரு பக்கம் பைரேட். அப்போது எவ்வளோ 3ம் கலந்துருந்தால் இந்த கல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் இருக்கும் துறையில் நீங்கள் நம்பர் 1 இருக்கணும், உங்களை எல்லாரும் பார்த்து பாராட்டணும், பேரும் புகழும் கிடைக்கணும், நல்ல பணவரவோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிரோசா அணிஞ்சுக்கணும், இல்லை டர்காய்ஸ் அணிஞ்சுக்கணும். அப்படி அணிந்து கொள்ளும்போது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நல்லா ஷைன் ஆகலாம். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த திறன் இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏன்னா அந்த ஃபீல்டில் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப வருஷம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த திறன் இருக்கும். அந்த திறனை வெளிக்கொணறதுக்கு, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கை யாருமே ரிகக்னைஸே பண்ண மாட்டாங்க, யாருமே அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வருவான், டக்குன்னு அவனுக்கு என்னடாது நம்ம தானே ஒர்க் பண்ணோம், அவன் பேரை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். நமக்காக நம்ம பேசவும் தெரியாது. ஆனால் இது போடும்போது உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும், அதற்கான பேரும் புகழும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அதனோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல சன்மானமும் பணமும் உங்களுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ரேரஸ்ட் ஸ்டோன் தான் இது. இந்த பச்சை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு 4-5 ஃபிரோசா வச்சுருக்கேன் நான் டர்காய்ஸ். இதை பார்த்த உடனே அவங்க வந்து ஆக்சுவலாக எனக்காக தான் கொடுத்தாங்க. மொத்தமே 4 கல் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது எத்தனை போட்டுக்கிறதுன்னு தெரியல, 10 விரல் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கோங்க. எங்கே வேணாலும் நீங்கள் நல்ல ஒரு ஜென்யூன் கிறிஸ்டல் விற்கிறவங்க கிட்ட ஜென்யூனாக கிடச்சி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பராக எனர்ஜைஸ் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இருக்கும் துறையில் நீங்கள் தான் நம்பர் 1.